இந்த மாலை நேரத்தில் இந்த இடத்துல நிற்பது ஒரு பெரிய கிருபை. தேவன் பாராட்டின இந்த கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அன்போடு கூட அழைப்பு கொடுத்த அன்பு சபையினுடைய போதகர் பாஸ்டர் ஆஸ்பான் ஜெபதுரை அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக, சபையிலே பெரிய காரியங்களை செய்தருளுவாராக. நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். ஜெபித்து ஜெப சிந்தையோடு அவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். இருந்த இடத்துல எல்லாருமாக கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். என்னோடும் எங்களோடும் பேசுவீராக. இந்த உலகத்தில் எவ்வளவோ சத்தங்கள் இருந்தாலும் அதன் நடுவில் அவருடைய சத்தத்தை கேட்கும்படிக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருடைய சத்தம், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இன்றைக்கும் அவர் சொல்ல போகிறார். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் ஆண்டவரே என்று 100க்கு அதிபதி கேட்டது போல அவர் ஒரு வார்த்தையாகிலும் சொல்லாமல் உங்களை இந்த இடத்திலிருந்து அவர் அனுப்ப மாட்டார். தேவனுடைய வார்த்தை நமக்கு அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரும். அவருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கும். அவருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்தும். யோபு பக்தன் சொல்லுகிறார், விழுகிற மனிதனை உம்முடைய வார்த்தையால் நிற்க செய்கிறீர் என்று. தேவ ஜனமே, விழுந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறீர்களா? விழுந்து விடுவோமே, இல்லை என்றால் விழுந்து விட்டேனே என்று நினைக்கிறீர்களா? அவருடைய வார்த்தை உங்களை திரும்பி எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படிக்கு செய்ய போகிறது. விழுகிறவனை தம்முடைய வார்த்தையால் நிற்க செய்கிறார். இன்றைக்கு உங்களை நிற்கச் செய்ய போகிற அந்த வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த போகிறோம். நன்றி ராஜா. என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரியமாயிருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். வேதத்தை கையில் வைத்திருக்கிறவர்கள் என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 தொடங்கி 9 முடிய. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 தொடங்கி 9 முடிய. அப்பொழுது அவர் ஒரு உவமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும். நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். இயேசு சொன்ன இந்த உவமை. இந்த 4 வசனங்களில் அநேக பிரசங்க குறிப்புகள் இருக்கிறது. திராட்சை தோட்டம் என்று ஒரு தனி பிரசங்க குறிப்பு, நிலம் என்ற ஒரு தனி பிரசங்க குறிப்பு, தோட்டக்காரன் என்ற ஒரு தனி பிரசங்க குறிப்பு, எஜமான் என்கிற ஒரு தனி பிரசங்க குறிப்பு, அத்திமரம் என்ற ஒரு தனி பிரசங்க குறிப்பு. இந்த 4 வசனங்களுக்குள்ளாக ஏறத்தாழ ஒரு 5 சத்தியங்கள் அடங்கியிருக்கிறது. ஆனால் இந்த மாலை நேரத்தில் குறிப்பிட்ட ஒரு சத்தியத்தை மாத்திரம் நாம் எடுத்து தியானிக்க போகிறோம். டிசம்பர் மாதம் என்று சொல்லும் பொழுது ஒரு பக்கம் பண்டிகையின் சந்தோஷத்தின் மாதம். அநேக இடங்களில் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையினுடைய சந்தோஷம் காணப்படும். புத்தாண்டு அந்த கொண்டாட்டங்கள், புத்தாடைகள், கேக்ஸ், செலிப்ரேஷன்ஸ், ஸ்பெஷல் மீட்டிங்ஸ், ஸ்பெஷல் சர்வீஸ், இப்படி பண்டிகையின் கொண்டாட்டங்கள் காணப்படும். அதே சமயம் டிசம்பர் மாதம் என்று சொல்லும் பொழுது நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்த்து நம்மை சுத்திகரித்து கொண்டு நம்மை புதுப்பித்து கொண்டு புது வருஷத்திற்கு போவதற்கு நம்மை தகுதிப்படுத்தி கொள்ளுகிற மாதம். அதுவும் விசேஷமாக இந்த டிசம்பர் மாதத்தின் கடைசி வார நாட்கள் இருக்கிறதே, அது மிக முக்கியம். புது வருஷத்துக்குள்ளாக நாம் பிரவேசிப்பதற்கு முன்பாக நம்மை தகுதிப்படுத்தி கொள்வதற்கு அந்த நாட்கள் மிக ஏதுவாக காணப்படும். அதனாலே டிசம்பர் மாதம் என்று சொல்லும் பொழுது ஒரு பக்கம் பண்டிகையின் சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிற ஒரு மாதம். நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்த்து
ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வலி என்னிடத்தில் உண்டோ என்று என்னை ஆராய்ந்து பார்ப்பீராக. உம்முடைய சமூகத்தில் என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், என்னை சுத்திகரிப்பீராக என்று நம்மை அர்ப்பணித்து விடுகிற ஒரு மாதம். ஆகையினால இந்த மாதத்திலே நம்மை நாமே அர்ப்பணிக்க போகிறோம். இந்த நாளிலும் செய்தியின் தலைப்பு இதுதான், அத்திமரம். அத்திமரம். பழங்கால இஸ்ரவேல் காலங்களிலே ஒரு மனிதன் ஒரு திராட்சை தோட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தால் அவன் முதலாவதாக அந்த இடத்தின் நடுவிலே ஒரு அத்திமரத்தை கொண்டு வந்து வைப்பான். அந்த அத்திமரம் வளருவதற்கும் திராட்சை தோட்டத்தை அந்த மனிதன் உருவாக்கி முடிப்பதற்கும் காலம் சரியாக இருக்கும். தோட்டக்காரர்கள் எல்லாரும், காவல்காரர்கள் எல்லாரும் இந்த அத்திமரத்துக்கு மேலே இருந்துதான் அந்த திராட்சை தோட்டத்தை அவர்கள் காவல் செய்வார்கள். திராட்சை தோட்டத்தை கெடுக்கக்கூடிய பொல்லாத நரி கூட்டங்கள் வந்தால் அதை பிடிக்கும்படிக்கு அந்த அத்திமரத்துக்கு மேலே இருந்து அவர்கள் காவல் காப்பார்கள். ஆகையினால்தான் உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் பிடியுங்கள் என்று. இன்றைக்கும் கர்த்தர் ஒரு திராட்சை தோட்டமாக நம்மை வைத்திருக்கிறார். நம்மை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் ஏராளமாய் நமக்கு எதிராக புறப்பட்டு வரும். நாம் அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. அது பிடிக்கப்பட, அது நசுக்கப்பட, நாம் அதை மேற்கொள்ள ஆண்டவர் நமக்கு பலன் கொடுக்க வேண்டும். ஒரு அத்திமரம் உருவாக்கப்படுவதற்கும் இந்த திராட்சை தோட்டத்தினுடைய வேலைகள் செய்யப்படுவதற்கும் காலம் சரியாக காணப்படும். இந்த எஜமான் என்ன செய்தார்? தனக்கு சொந்தமான ஒரு திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்திமரத்தை கொண்டு வந்து அவர் வைத்தார். முன்பு இந்த அத்திமரம் திராட்சை தோட்டத்துக்கு வெளியே இருந்தது. இப்பொழுதோ திராட்சை தோட்டத்துக்கு உள்ளே இந்த அத்திமரம் வந்துவிட்டது. ஒரு காலத்தில் நீங்களும் நானும் அப்படிதான் இருந்தோம். சபைக்கு வெளியே இருந்தோம். ஆனால் சபைக்கு உள்ளாக கர்த்தர் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். நாம் முன்னே தூரமாக இருந்தோம். ஆனால் இப்பொழுதோ கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே அவருக்கு சமீபமாய் கடந்து வந்து விட்டோம். நாம் முன்னே அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருந்தோம். ஆனால் இப்பொழுதோ கர்த்தர் நம்மை உள்ளே அழைத்து கொண்டு வந்து நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். முன்பு இந்த திராட்சை தோட்டத்துக்கும் இந்த அத்திமரத்துக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்பொழுது இந்த திராட்சை தோட்டத்துக்கும் அத்திமரத்துக்கும் ஒரு சம்பந்தம் வந்துவிட்டது. நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு ஐக்கியம் வந்துவிட்டது. நமக்கும் சபைக்கும் ஒரு ஐக்கியம் வந்துவிட்டது. முன்னே வெளியே இருந்த நாம் இப்பொழுது அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு சபைக்கு உள்ளே வர ஆண்டவர் உதவி செய்தார். ஏதோ ஒரு நோக்கத்தோடு கூட இந்த அத்திமரத்தை எஜமான் கொண்டு வந்து வைத்தார். அந்த நோக்கம் என்ன? இந்த அத்திமரம் வளரும், இந்த அத்திமரம் எனக்கு பிரயோஜனமாக இருக்கும், இந்த அத்திமரத்தினாலே கனிகள் உண்டாகும், அது எனக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு கூட எஜமான் அத்திமரத்தை திராட்சை தோட்டத்துக்குள்ளாக கொண்டு வந்து வைக்கிறார். நம்மையும் அப்படிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபையிலே கொண்டு வந்து நம்மை வைக்கும் பொழுது நாம் ஆவிக்குரிய விஷயத்தில் இன்னும் வளர வேண்டும். ஆவிக்குரிய காரியங்களிலே வளர்ந்து கர்த்தருக்கென்று மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு கூட தான் அவர் நம்மை சபையிலே கொண்டு வந்து அவர் நாட்டி வைக்கிறார். இந்த அத்திமரம் வளர வேண்டும். இந்த அத்திமரம் வளர்ந்து கனிகளை கொடுக்க வேண்டும். ஆவிக்குரிய காரியங்களிலே நீங்களும் நானும் இன்னும் அதிகமாக வளர வேண்டும். ஏன் இந்த 40 நாட்கள் சுத்திகரிப்பு கூட்டங்கள்? நாம் ஆவிக்குரிய விஷயங்களிலே இன்னும் அதிகமாக வளருவதற்காக. நாம் ஆவிக்குரிய காரியத்திலே வளரக்கூடாதபடிக்கு எதெல்லாம் தடையாக இருக்கிறது அதையெல்லாம் சுற்றி கொத்தி எரு போடுவதற்காக இப்படிப்பட்ட கூட்டங்கள் சபையிலே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அத்திமரத்துக்கு எல்லா வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டது. நல்ல எஜமான், நல்ல திராட்சை தோட்டம், நல்ல சீதோஷ்ண நிலை, நிலமும் நல்ல நிலம், நல்ல தோட்டக்காரன், எல்லா வசதிகளும் இந்த அத்திமரத்துக்கு இருந்தும் இது கனி கொடுக்கவில்லை. எஜமான் நல்ல பொறுமையான எஜமான். 3 வருஷம் பொறுமையாய் காத்திருந்தார். அப்பொழுதும் இந்த அத்திமரம் கனி கொடுக்கவில்லை. தோட்டக்காரனும் நல்ல தோட்டக்காரன் தான். இந்த திராட்சை தோட்டத்தில் இருக்கக்கூடிய தோட்டக்காரன் அத்திமரத்துக்காக எஜமான் இடத்துல பரிந்து பேசுகிறார். ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும் என்று பரிந்து பேசுகிறார். தோட்டக்காரனும் நல்ல தோட்டக்காரன் தான். எஜமான் சொன்ன உடனே தோட்டக்காரன் நாம் இதை வெட்டி போடலாம் என்று சொல்லவில்லை. இன்னும் 1 வருஷம் இருக்கட்டும், நான் ஏற்கனவே பல காரியங்களை செய்திருக்கிறேன், இன்னும் சுற்றிலும் கொத்தி எரு போடுகிறேன் என்று சொல்லுகிறான். தோட்டக்காரனும் நல்ல தோட்டக்காரன் தான். நிலமும் நல்ல நிலம்தான். நிலத்தினால் அத்திமரம் கெடவில்லை, அத்திமரத்தினால் தான் நிலம் கெடுகிறது. நிலத்தின் மேலும் தவறு கிடையாது.
திராட்சை தோட்டத்தின் மேலும் தவறு கிடையாது. இப்படி எல்லா வசதிகளும் இந்த அத்திமரத்துக்கு செய்து கொடுக்கப்பட்டிருந்தும் இந்த அத்திமரம் வளரவில்லை, கனி கொடுக்கவில்லை, எஜமானுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றவில்லை. நமக்கும் பல வசதிகள் இருக்கிறது, பல நல்ல சூழ்நிலைகள் நம்மை சுற்றிலும் இருக்கிறது. நல்ல சபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நல்ல பட்டணத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், நம்மை சுற்றிலும் நல்ல நமக்கு தேவையான வசதிகளை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இவைகளின் நடுவிலே நாம் ஆவிக்குரிய காரியங்களிலே இன்னும் அதிகமாக வளர வேண்டும் என்பதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. நம்மை சுற்றிலும் நல்ல காரியங்கள் இருக்கிறது. ஒரு பக்கம் பார்க்கும் பொழுது எஜமான் பிதாவுக்கு அடையாளம், தோட்டக்காரன் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம், அத்திமரமாக நீங்களும் நானும் இருக்கிறோம். இந்த அத்திமரத்துக்காக தோட்டக்காரனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவாகிய எஜமானிடத்திலே பரிந்து பேசுகிறார். இந்த அத்திமரம் இந்த வருஷமும் இருக்கட்டும் என்று பரிந்து பேசுகிறார். இயேசுவானவர் செய்கிற ஒரு ஊழியம் இன்றைக்கும் பிதாவினுடைய வலது பார்சத்தில் இருந்து அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் பரிந்து பேசுகிற இரத்தமாக காணப்படுகிறது. அவர் தோட்டக்காரராய் இருக்கிறார். உண்மைதான், ஒரு பக்கம் பார்க்கும் பொழுது அவர் தோட்டக்காரன் தான். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார், நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், நீங்கள் கொடிகள் என்று. உயிர்த்தெழுந்த நாளிலே இயேசுவை பார்க்கும்படிக்கு மரியாளும் சில ஸ்திரீகளும் கல்லறினிடத்துக்கு வருகிறார்கள். அந்த கல் புரட்டப்பட்டிருக்கிறது, உள்ளே அவருடைய சரீரம் காணப்படவில்லை. வெளியே நின்று அழுது கொண்டிருக்கிறார். அப்பொழுது மரியாளே என்று கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டு இயேசுவானவரை மரியாள் தோட்டக்காரன் என்று நினைத்து கொண்டு, ஐயா, என் ஆண்டவரை வைத்த இடத்தில் அவருடைய சரீரம் இல்லை, அவரை எங்கே கொண்டு போயிருக்கிறார்கள், உமக்கு தெரிந்தால் சொல்லும் என்று சொல்லுகிறாள். என்னவென்று நினைத்து கொண்டால் இயேசுவை தோட்டக்காரன் என்று நினைத்து கொண்டாள். உண்மைதான், ஒரு பக்கம் அவர் தோட்டக்காரன், நம்மை பண்படுத்துகிற, நம்மை சுற்றிலும் கொத்தி எரு போட்டு நம்மை இன்னும் எப்படியெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உருவாக்க வேண்டுமா அப்படியெல்லாம் உருவாக்குகிற ஒரு தோட்டக்காரராய், நமக்காக பரிந்து பேசுகிறவராய் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, இந்த அத்திமரத்தின் மூலமாக இந்த வருஷத்தின் கடைசி நாட்களிலே இருக்கக்கூடிய நமக்கு நம்மை ஆராய்ந்து பார்க்கும்படிக்கு தேவன் வைக்கிற 3 காரியங்கள் என்ன? அந்த 3 காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். நம்மை புதுப்பித்து கொள்ள போகிறோம். இந்த கூட்டங்களுடைய பெயருக்கு ஏற்றாற் போல நம்மை சுத்திகரித்து கொள்ள போகிறோம். தேவன் நாம் அவருக்காக மிகுந்த கனிகளை கொடுக்கும்படிக்கு வருகிற வருஷத்திலே கர்த்தர் பயன்படுத்துவாராக. ஏன், இந்த மாதத்திலிருந்தே, இனி வருகிற காலத்திலிருந்தே, நாளையிலிருந்தே தேவன் பயன்படுத்த அவர் சித்தமுள்ளவராய் வல்லமையுள்ளவராக காணப்படுகிறார். முதலாவதாக, இந்த அத்திமரத்துக்கு 3 வருஷ காலம் கொடுக்கப்பட்டது. இந்த 3 வருஷ காலத்தையும் இந்த அத்திமரம் பிரயோஜனப்படுத்தி கொள்ளவில்லை. இந்த அத்திமரம் அதை வீணாக்கிவிட்டது. எபேசியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். முதலாவதாக நாம் எதை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும்? காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். நாட்கள் பொல்லாதவைகளாக காணப்படுகிறது. பொல்லாத நாட்களில் இருக்கிறபடினாலே காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருந்து நமக்கு வருகிறது. நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது என்று சங்கீதம் 31:15 வாசிக்கிறோம். தானியேல் 2:21 சொல்லுகிறது, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர் என்று. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காலத்தை நாம் வீணாக்காமல் அந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, டைம் அண்ட் டைட் வெயிட் ஃபார் நோ அஸ் என்று. காலமும் நேரமும் ஒரு மனிதனுக்கும் காத்திருப்பது கிடையாது. காலம் ஓடிக்கொண்டே இருக்கும், நேரம் ஓடிக்கொண்டே இருக்கும். அது ஒரு மனிதனுக்காக காத்திருக்காது. நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை நாம் வீணாக்க கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் அவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஒரு நாள் வரும், அந்த வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும். அப்பொழுது தேவன் பல காரியங்களை குறித்து கணக்கு கேட்பார்.
அதிலே ஒன்று காலத்தை குறித்து கர்த்தர் கணக்கு கேட்பார். இந்த பூமியிலே நீ இவ்வளவு காலம் வாழ்ந்தாயே, எனக்காக நீ என்ன ஊழியம் செய்தாய்? நீ ரட்சிக்கப்பட்டு இவ்வளவு காலங்கள் இந்த பூமியிலே இருந்தாயே, நீ எத்தனை ஆத்துமாக்களை சம்பாதித்தாய்? நீ ஞானஸ்நானம் எடுத்து இவ்வளவு காலங்களை நான் உனக்கு இந்த பூமியிலே வாழும்படி கொடுத்தேனே, நீ எப்படிப்பட்ட நல்ல கிரியைகளை செய்தாய்? தேவன் கணக்கு கேட்பார். நம்முடைய காலத்தை நாம் வீணாக்கக்கூடாது, நம்முடைய நேரத்தை நாம் வீணாக்கக்கூடாது. பிசாசு மிக தந்திரமாய் பயன்படுத்தி நம்மை வஞ்சிக்க செய்கிற ஒரு வார்த்தை நாளைக்கு அப்புறம். நாளைக்கு பார்த்து கொள்ளலாம், இல்லை என்றால் அப்புறம் பார்த்து கொள்ளலாம். இந்த ஒரு வார்த்தை தான் பிசாசு தந்திரமாய் பயன்படுத்தி நாம் செயல்பட முடியாதபடிக்கு நம்மை தடுத்து நிறுத்துகிற ஒரு வார்த்தை. ஜாக்கிரதையாக நாம் காணப்பட வேண்டும். இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டிஸ், இன்னும் மீடியா பிளெஸிங்ஸ், இவைகளுக்கெல்லாம் காரணகர்த்தாவாக இருந்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன். தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 4 மணி நேரம் மாத்திரமே தூங்குவார். 20 மணி நேரம் அவர் தன்னுடைய லேபில் உட்கார்ந்து ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பார். அவருக்கு ஒரு காது கேட்காது. அவர் சிறுவயதாக இருக்கும் பொழுது பசி வறுமையின் நிமித்தமாக ட்ரெயினில் நியூஸ் பேப்பர் விற்று பிழைப்பு நடத்துவார். அந்த ட்ரெயினில் நியூஸ் பேப்பர் விற்று வர காசை கொண்டு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாவின் கையில் கொடுப்பார். அந்த ட்ரெயினில் இருக்கக்கூடிய டிடிஆர் எத்தனையோ முறை அவரை வார்ன் பண்ணார், இப்படி ட்ரெயினுக்குள்ளே வந்து நீ நியூஸ் பேப்பர் சேல் பண்ணக்கூடாது, எத்தனையோ முறை வார்ன் பண்ணினார். ஆனால் பசியின் நிமித்தமாக, அந்த வறுமையின் கொடுமை நிமித்தமாக உள்ளே போய் சேல் பண்ணார். ஒரு நாள் அந்த டிடிஆர் பார்த்தார், கோபம் வந்து விட்டது, பலாரென்று கன்னத்தில் அறைந்து விட்டார். அப்பத்திலிருந்து அவருக்கு ஒரு காது பிரச்சனையாகவே இருந்தது. அவர் நல்ல வளர்ந்து பிரபலமாகி அமெரிக்க தேசம் முழுக்க ஒரு நல்ல பேர் எடுத்த சமயத்திலே ஒரு பத்திரிகையாளர் கூட்டத்தில் அவரை பார்த்து கேட்டார்கள், இப்பொழுது நீங்கள் பிரபலமாகி விட்டீர்கள், அமெரிக்க அரசாங்கமே நல்ல ஹாஸ்பிட்டலில் நல்ல டாக்டர் டீம் வைத்து உங்களுடைய காது பிரச்சனையை சரியாக்கி விடுமே, நீங்கள் அதற்கு முன் வரலாமே என்று. அதற்கு அவர் சிரித்து கொண்டே சொன்னார், சில சமயம் காது கேட்காமல் இருப்பதே நல்லதாக இருக்கிறது என்று. அது உண்மை. சில சமயம் தேவையில்லாத அவ்விசுவாச வார்த்தைகளுக்கு, பிசாசு நம்முடைய காதில் சொல்லுகிற எதிர்மறையான வார்த்தைகளுக்கு, நம்மை சோர்வடைய செய்கிற, நம்மை நிற்கச் செய்கிற வார்த்தைகளுக்கு நாம் காது கேட்காமல் இருப்பது போல இருப்பதே நல்லதாக தான் காணப்படுகிறது. 4 மணி நேரம்தான் அவர் தூங்குவார். அதுவும் அந்த 1/2 hour கேப் எடுத்து 30 minutes என்று. பல முறை தோற்று போனவர் தன்னுடைய ஊழியர்களை ஆப்பிரிக்கா காடு தொடங்கி ஜப்பான் கடற்கரை வரைக்கும் அனுப்பி எதையாகிலும் கொண்டு வாருங்கள், கண்டுபிடிக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார். 1000 முறைக்கும் மேலாக தோற்று போன ஒரு மனிதர் தாமஸ் ஆல்வா எடிசன். ஒரு நாள் வந்தது, அவருடைய வாழ்க்கை தலைகீழாக மாறினது. அவருடைய கண்டுபிடிப்புகளுக்கு பேரும் புகழும் கிடைக்க ஆரம்பித்தது. அமெரிக்க தேசம் முழுக்க பிரபலமானார். ஒரு முறை அவர் பிரபலமான பிற்பாடாக அவருடைய செக்ரட்டரி, அவருடைய பெயர் ஆடம்ஸ், அந்த ஆடம்ஸ் என்கிற அவருடைய செக்ரட்டரி அவரிடத்துல வந்து கேட்டார், ஐயா, நீங்கள் முன்னாடி தான் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, 20 மணி நேரம் உழைத்தீர்கள், 4 மணி நேரம் தான் தூங்குனீங்க, இப்போ பேரு பணம் புகழ் எல்லாம் சம்பாதிச்சிட்டிங்களே, இப்போவும் ஏன் இந்த 20 hours நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? நீங்கள் முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் அதிகமாக ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு வார்த்தையை சொன்னார், இல்லை, நான் முன்பை காட்டிலும் இன்னும் அதிகமாய் செய்ய விரும்புகிறேன் என்று சொன்னார். தாமஸ் ஆல்வா எடிசன் மரித்து போன சமயம் நியூயார்க் பட்டணம் முழுக்க ஒரு நிமிடம் லைட்டை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. அமெரிக்க அரசாங்கம் சொன்னது, எடிசன் இல்லை என்றால் அமெரிக்கா இப்படி தான் இருளிலே இருந்திருக்கும் என்று. அவர் சொன்னார், நான் முன்பை காட்டிலும் இன்னும் அதிகமாய் செய்ய விரும்புகிறேன். இந்த ஒரு வேர்டை ஸ்பிரிச்சுவலாக கனெக்ட் பண்ணி சொல்ல வேண்டும் என்றால், நாம் முன்பு செய்ததை காட்டிலும் இன்னும் அதிகமாய் செய்ய வேண்டும். நாம் முன்பு ஓடினதை காட்டிலும் இன்னும் அதிகமாக ஓட வேண்டும். நாம் முன்பு ஊழியம் செய்ததை காட்டிலும் இன்னும் அதிகமாய் ஊழியம் செய்ய வேண்டும்.
நாம் முன்பு கர்த்தருக்காக நின்ற வைராகியத்தினுடைய உறுதியை காட்டிலும் இன்னும் அதிகமான வைராகியம் வெளிப்பட வேண்டும். ஏனென்றால் காலம் சமீபமாய் இருக்கிறது. காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். நாட்கள் பொல்லாதவைகளாய் காணப்படுகிறது. அநேகர் காலத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஒவ்வொரு நேரத்தையும் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். எருசலேம் நகரத்தை பார்த்து இயேசு கண்ணீர் விட்டார். 3.5 வருஷங்கள் எருசலேமை மையமாய் வைத்து அதை சுற்றிலும் இருக்கக்கூடிய கிராமங்கள் பட்டணங்களிலே இயேசுவானவர் ஊழியம் செய்தார். அந்த ஜெப ஆலயங்களிலே உபதேசம் பண்ணினார், அற்புத அடையாளங்களை செய்தார். ஆனால் அந்த எருசலேம் மனம் திரும்பவில்லை. அந்த எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடினாலே, உன்னை ஒரு காலம் சந்தித்தது, அந்த சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனாய். ஏன் உன்னுடைய மனக்கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது? யார் உன் மனதை குருடாக்கினது? கலாத்தியருக்கு பவுல் எழுதும் பொழுது அவர் மிகுந்த கடினத்தோடு கூட ஒரு கேள்வியை கேட்கிறார். நன்றாய் ஓடினீர்களே, உங்களை மயக்கினவன் யார்? எது உங்களை மயக்கினது? யார் உங்களை மயக்கினார்கள்? எந்த விஷயம் உங்களை மயக்கி உங்கள் ஆவிக்குரிய ஓட்டத்தை நிற்கச் செய்தது? எந்த காரியம் உங்களை மயக்கி விட்டது? எந்த காரியம் மயக்கி உங்களை முன்னேற விடாதபடிக்கு செய்து விட்டது? நன்றாய் ஓடினீர்களே, நன்றாய் ஆரம்பித்தீர்களே, யார் உங்களை மயக்கினது? யார் உங்களை மயக்கினது? பிரியமானவர்களே, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். யோபு பக்தன் சொல்லுகிறார், என் நாட்கள் அஞ்சற்காரரின் ஓட்டத்தை பார்க்கிலும் மிக வேகமாக இருக்கிறது. அஞ்சற்காரரின் ஓட்டம், இந்த பிரிட்டிஷ் பீரியட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நியூஸை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு அவங்க கையில் அந்த நியூஸ் லெட்டர் எடுத்துக்கிட்டு ஒரு மனிதன் ஓடுவான். அவன் ஓடி போய் அந்த நியூஸை அந்த இடத்துல அவன் டெலிவரி பண்ணணும். அப்படி ஓடுகிற அந்த நபர் சில இடங்களில் நின்று ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. அந்த ரிலாக்ஸ் பண்ணுற இடத்துக்கு பேர் தான் போஸ்ட். நிறைய இடத்துல அந்த போஸ்ட் இருக்கும். அந்த போஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு இடம் வரும்பொழுது அவங்க அந்த இடத்துல நின்று தங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் மறுபடியும் ஓடுவார்கள். அந்த போஸ்ட் தான் போஸ்ட் பாக்ஸாக, போஸ்ட் ஆஃபீஸாக மாறினது காலங்களிலே. நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த அத்திமரத்துக்கு 3 வருஷ காலம் கொடுக்கப்பட்டது. 3 வருஷ காலத்தையும் வீணாக்கிவிட்டது. இந்த வருஷம் ஆரம்பித்து 11 மாதங்கள் முடிந்து இந்த டிசம்பர் மாதத்தின் முதல் வாரத்தில் வந்துவிட்டோம். இந்த வருஷத்தில் இத்தனை காலங்களை நாம் ஒருவேளை வீணாக்கி இருந்தால் தேவனுடைய கிருபை வெளிப்படுகிறது. இனி வருகிற காலங்களில் ஆகிலும் உன்னை ஆராய்ந்து பார்த்து நீ வீணாக்கின காலங்களுக்காக மனம் திரும்பி இனி வருகிற நாட்களிலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள். நேரத்தை வீணாக்காதே. எறும்பினிடத்திலே போய் அதனுடைய காரியத்தை கண்டு கற்றுக்கொள்ள வேண்டியதை நீ கற்றுக்கொள். பிரயோஜனப்படுத்திக்கொள். எதை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும்? காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த 3 வருஷ காலத்தை வீணாக்கின அத்திமரத்துக்கு ஒரு பெரிய ஷாக்கிங் ஸ்டேட்மெண்ட் வருகிறது. இதை வெட்டி போடு, இது நிலத்தை ஏன் கிடக்கிறது? அத்திமரம் நினச்சிருக்கோம், முதல் வருஷம் எஜமான் அமைதியாக திரும்பி போய்விட்டார், 2வது வருஷமும் எஜமான் அமைதியாக திரும்பி போய்விட்டார், 3வது வருஷமும் எஜமான் அமைதியாக திரும்பி போய்விடுவார், இவர் பேச மாட்டார் என்று நினைத்திருந்த அத்திமரத்துக்கு ஒரு ஷாக்கிங் ஸ்டேட்மெண்ட், இதை வெட்டி போடு, இது நிலத்தை ஏன் கெடுக்கிறது? அத்திமரமே, உன் நிமித்தம் நிலம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், நிலம் பிரயோஜனம் உள்ளதாக இருக்க வேண்டும். நம் நிமித்தம் சபைக்கு ஆசீர்வாதம் இருக்க வேண்டும், நம் நிமித்தம் சபைக்கு ஒரு பிரயோஜனம் இருக்க வேண்டும், நம் நிமித்தம் கர்த்தர் நம்மை கொண்டு வைத்த இந்த நிலத்திற்கு, இந்த இடத்திற்கு, இந்த ஊழியத்திற்கு ஒரு பிரயோஜனம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். நம் நிமித்தம் 4 ஆத்துமாக்கள் உள்ளே வர வேண்டுமே தவிர நாம் நிலத்தை கெடுக்கிறவர்களாக, ஊழியத்தை, சபையை கெடுக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. இது நிலத்தை கெடுக்க கூடாது. 2வதாக நாம் எதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 30 வரைக்கும் வாசிக்கும் பொழுது இயேசு இன்னொரு உவமை சொல்லுகிறார். அந்த உவமை என்ன? ஒரு ராஜா தன்னுடைய ஊழியக்காரர்களை அழைத்து அவர்களிடத்தில் தாளந்துகளை பிரித்து கொடுத்து அவர் புறதேசத்துக்கு புறப்பட்டு போய்விடுகிறார். வெகு காலமான பின்பு அந்த ராஜா திரும்பி வந்து தன்னுடைய ஊழியக்காரர்களிடத்தில் கணக்கு கேட்கிறார்.
5 தாலந்தை வாங்கினவன் அவரிடத்தில் வந்து சொல்லுகிறார், நீர் 5 தாலந்தை கொடுத்தீர், நான் அதை வைத்து இன்னும் 5 தாலந்தை சம்பாதித்தேன். அவனை பாராட்டுகிறார், நல்லது உத்தமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேலே உன்னை அதிகாரியாக வைப்பேன். 2 தாலந்தை வாங்கினவன் வந்து கணக்கு சொல்லுகிறான், நீ 2 தாலந்தை கொடுத்தீர், அதை வைத்து இன்னும் 2 தாலந்தை சம்பாதித்தேன். அவனையும் எஜமான் பாராட்டுகிறார், நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய், உன்னை அநேகத்தின் மேலே அதிகாரியாக வைப்பேன். 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, நீர் கடின இருதயமுள்ள மனிதன் என்பதை அறிந்து, விதைக்காத இடத்திலே அறுக்கிறவர், தெளிக்காத இடத்திலே சேர்க்கிறவர் என்பதை அறிந்து பயந்து போய் அதை நிலத்திலே புதைத்து வைத்து விட்டேன், இதோ உம்முடையதை நீ வாங்கிக்கொள் என்று கொடுத்து விடுகிறான். எஜமான் அவரை பாராட்டவில்லை, கடிந்து கொள்ளுகிறார். நம்முடைய கைகளிலே கர்த்தர் கொடுத்திருக்கக்கூடிய தாளந்து, அந்த தாளந்தை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். முதலாவதாக காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள், 2வதாக தாளந்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எத்தனை பேரை எஜமான் கூப்பிட்டாரோ அத்தனை பேருடைய கைகளிலும் ஏதோ ஒரு தாளந்தை கொடுத்திருக்கிறார். 3 பேரை கூப்பிட்டார், 3 பேரில் 2 பேருக்கு தாளந்தை கொடுத்து ஒருவனை வெறுமையாக அனுப்பிவிட்டாரா? இல்லை. ஒருவன் கையில் தாளந்தை கொடுத்து 2 பேரை வெறுமையாக அனுப்பிவிட்டாரா? இல்லை. எத்தனை பேரை எஜமான் கூப்பிட்டாரோ அத்தனை 3 பேருக்கும் தாளந்துகளை கையிலே கொடுத்தார். இன்றைக்கு அவர் உங்களை அழைத்திருக்கிறார் என்றால் உங்களுடைய கையில் ஏதோ ஒரு தாளந்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். என்ன? ஒருவன் கையில் 5, இன்னொருவன் கையில் 2, இன்னொருவன் கையில் 1. அந்த எண்ணிக்கை தான் வித்தியாசமே தவிர ஏதோ ஒரு தாளந்தை, ஏதோ ஒரு கிருபையின் வரங்களை, ஏதோ ஒரு அபிஷேகத்தை, ஏதோ ஒரு அழைப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது என்ன என்பதை அறிந்து நாம் அதை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். சிலர் பிடிவாதம் பிடிப்பார்கள், இல்லை இல்லை எனக்கு 2 தாளந்து போதாது, அவனை போல 5 தாளந்து வேணும், அப்பதான் நான் இதை பிரயோஜனப்படுத்தி கொள்வேன். இல்லை இல்லை எனக்கு 1 தாளந்து போதாது, அவனை போல எனக்கு 2 தாளந்து வேண்டும், அப்பொழுது நான் பிரயோஜனப்படுத்துவேன். இல்லை, என்னை நம்பி கர்த்தர் என் கையிலே 5 தாளந்தை கொடுத்தாலும் சரி, 2 தாளந்தை கொடுத்தாலும் சரி, 1 தாளந்தை கொடுத்தாலும் நான் அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்வேன், நான் அதை வீணாக்க மாட்டேன். என்னை நம்பி கர்த்தர் என் கையிலே 5 ஆத்துமாக்களை கொடுத்தாலும் சரி, 2 ஆத்துமாக்களை கொடுத்தாலும் சரி, இல்லை என்றால் ஒரே ஒரு ஆத்துமாவை கொடுத்தாலும் சரி, நான் அந்த ஆத்துமாவை வைத்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்து இன்னும் அதிகமான ஆத்துமாக்களை நான் சம்பாதிப்பேன். கர்த்தர் என் கையில என்னை நம்பி ஒரே ஒரு ஊழியத்தை கொடுத்தாலும் சரி, 2 ஊழியத்தை கொடுத்தாலும் சரி, 5 ஊழியங்களை கொடுத்தாலும் பரவாயில்லை, நான் அந்த ஊழியங்களை செய்து இன்னும் அதிகமாய் கர்த்தருடைய ராஜ்யத்தை நான் கட்டுவேன். கர்த்தர் என்னுடைய கையில ஏதோ ஒரு தாளந்தை கொடுத்திருக்கிறார். தாளந்து இல்லாமல் ஒருவனையும் ஆண்டவர் படைக்கவில்லை, சிருஷ்டிக்கவில்லை. அழைத்த ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தாளந்து இருக்கிறது. இன்றைக்கு இந்த டைரக்ட் மீட்டிங்க்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய கையிலும் ஏதோ ஒரு தாளந்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆன்லைன் மீட்டின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும், உங்களுடைய கையிலும் கர்த்தர் தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். அந்த தாளந்துகள் என்ன? ஜெபித்தால், உபவாசித்து ஆண்டவரிடத்தில் கேட்டால் கர்த்தர் வெளிப்படுத்துவார். இது உனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்து, இதை இவ்வளவு நாள் வீணாக்கி விட்டாயா, இனி இதை வீணாக்காதே, பிரயோஜனப்படுத்திக்கொள். இந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் வந்திருக்கிறோம். தாளந்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளாமல் அதை நிலத்திலே புதைத்து வைத்து, உள்ளே வைத்து 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 அதை வெளியே கொண்டு வர முடியாதபடிக்கு நம்மை நாமே அப்படியே இருந்து விடுகிறோமா? அதை உடைத்து விட்டு வெளியே வா. கர்த்தர் உனக்கு கொடுத்த தாளந்தை பிரயோஜனப்படுத்திக்கொள். ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் என்ற தேவனுடைய மனிதர் கம்யூனிஸ்ட் தேசங்களிலே பல ஊழியங்களை செய்தார். கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் சிறைச்சாலையில் இருந்தார். முதல் 8 ஆண்டுகள், அதற்கு அடுத்ததாக 6 ஆண்டுகள். நார்வே தேசம்தான் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ரிச்சர்ட் உம்ப்ராண்டை வெளியே கொண்டு வர உதவி செய்த நாடு. அந்த ரிச்சர்ட் உம்ப்ராண்டினுடைய ஊழியத்திலே ஒரு வகையான ஊழியம் ஆண்ட்ரூஸ் ஆபரேஷன் மினிஸ்ட்ரி. இந்த ஆண்ட்ரூஸ் ஆபரேஷன் மினிஸ்ட்ரி என்றால் என்ன? 12 சீஷர்களிலே ஒருவருடைய பெயர் அந்திரேயா, பேதுருனுடைய சகோதரர். இந்த அந்திரேயா ஒவ்வொரு நபராக இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வருவார். ஒவ்வொரு நபராக கூட்டிக் கொண்டு வருவார். ஒரு சிறு பையன் இருக்கிறான், அவன் கையிலே 5 அப்பம் 2 மீன்கள் இருக்கிறது, கூட்டிக் கொண்டு வருவார். சில கிரேக்கர்கள் உம்மை பார்க்க விரும்புகிறார்கள், கூட்டிக் கொண்டு வருவார். ஒவ்வொருவராக கூட்டிக் கொண்டு வருவார். இது ஆண்ட்ரூஸ் ஆபரேஷன் மினிஸ்ட்ரி. அவர்கள் என்ன செய்வார்கள்? ஒரு பார்க்குக்கு போயிடுவாங்க. அங்கே ரஷ்யன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ரஷ்யன்ஸ் வாட்ச் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் இவர்கள் வாட்ச் சேல் பண்ணுற மாதிரி போவாங்க. இந்த வாட்சை குறித்து பேசும் பொழுதே
கிறிஸ்துவனுடைய அன்பை அவர்களுக்கு சொல்லிவிடுவார்கள். அவர்கள் தொடப்படுவார்கள், ஒவ்வொருவராக தொடப்படுவார்கள். ஆண்ட்ரூஸ் மினிஸ்ட்ரி, ஆபரேஷன் மினிஸ்ட்ரி. இப்படி தான் நம்மால் செய்ய முடியும் என்றால் அப்படியாகிலும் செய்து தாளந்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். ஜெபியுங்கள். உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய தாளந்துகள் என்ன கர்த்தர் உணர்த்துவார். அந்த தாளந்தை புது வருஷத்திலிருந்தோ இல்லை என்றால் இந்த மாதத்திலிருந்தோ பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். தாளந்தை வீணாக்க வேண்டாம். தாளந்தை நிலத்திலே புதைத்து வைக்க வேண்டாம். இன்னொரு பக்கம் சொல்ல போனால் நிலம் உலகத்திற்கு அடையாளம். நம்முடைய தாளந்துகள் உலகத்திற்கு போகக்கூடாது. நம்முடைய தாளந்துகள் உலக காரியங்களுக்கு போகக்கூடாது. நம்முடைய தாளந்துகள் சபைக்கும் கர்த்தருடைய ஊழியத்திற்கு மாத்திரம்தான். மூன்றாவதாக, கடைசியாக நாம் எதை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும்? 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மார்க்குவை உன்னோடு கூட கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். லூக்கா மாத்திரம் என்னோடு கூட இருக்கிறான், மார்க்குவை உன்னோடு கூட கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது தீமோத்தேயுவுக்கு ஒரு நிருபத்தை எழுதுகிறார். தீமோத்தேயுவே, நீ வரும்பொழுது தனியாக வராதே, மார்க்குவை உன்னோடு கூட கூட்டிக் கொண்டு வா. சில சமயம் கர்த்தர் தனியாக வா என்று சொல்லுவார். மோசே இடத்துல சொன்னது போல, மோசே நீ மாத்திரம் மலையின் மேலே ஏறி வா, அந்த மலையை சுற்றிலும் ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் இருக்கக்கூடாது, ஆரோன் உன்னோடு கூட வர வேண்டாம், இஸ்ரவேலின் பிரபுக்கள் நியாயாதிபதிகள் அதிபதிகள் மூப்பர்கள் யாரும் வர வேண்டாம், நீ மாத்திரம் வா என்று சொல்லுவார். சில சமயங்களில் ஆண்டவர் என்ன சொல்லுவார்? நீ தனியாக அல்ல, உன்னோடு கூட கூட்டி கொண்டு வா. இந்த சர்ச்சில் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த 40 days sanctification மீட்டிங்ஸ்க்கு வரும்பொழுது உங்களோடு கூட யாரையாகிலும் கூட்டி கொண்டு வாருங்கள். புதிதாக நபர்களை கூட்டி கொண்டு வாருங்கள், மற்ற ஜனங்களை கூட்டி கொண்டு வாருங்கள், ஆத்துமாக்களை கூட்டி கொண்டு வாருங்கள். சபைக்கு வரும்பொழுது மற்றவர்களை கூட்டி கொண்டு வாருங்கள். நீ வரும்பொழுது தனியாக அல்ல, மார்க்குவை கூட கூட்டி கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். ஒரு காலத்தில் பவுல் இந்த மார்க்கு ஊழியத்திற்கு சரியானவன் அல்ல, இவன் நம்மோடு கூட ஊழியத்திற்கு வரக்கூடாது என்று சொன்னவர். எப்பொழுது இந்த சம்பவம் நடந்தது? அப்போஸ்தலருடைய நடபடிகள் 15ஆம் அதிகாரம் 36 முதல் 41 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும் பொழுது பவுலும் பர்னபாவும் என்ன செய்கிறார்கள்? நாம் கிறிஸ்துவனுடைய வசனத்தை சொன்ன இடங்களில் ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள் போய் பார்க்கலாம் வாரும் என்று சொல்லுகிறார்கள். பர்னபா என்ன சொல்லுகிறார்? மார்க்குவை நம்மோடு கூட கூட்டி கொண்டு போகலாம் என்று சொல்லுகிறார். அப்பொழுது பவுல் சொல்லுகிறார், மார்க்கு வேண்டாம், பம்பிலியா என்கிற இடத்துல நாம் ஊழியத்திற்காக போகும் பொழுது இவன் நம்மோடு கூட வந்து பாதியிலே விட்டு திரும்பி போய் விட்டான். இப்பொழுதும் கூட்டி கொண்டு போனால் பாதியிலே திரும்பி போய் விடுவான், முழுமையாக அவன் வரமாட்டான். ஆகையினாலே மார்க்குவை கூட்டி கொண்டு போகக்கூடாது என்று அவர்களுக்குள் வாக்குவாதம் வருகிறது. இந்த வாக்குவாதத்தினாலே பிரிந்து போகிறார்கள். பவுல் என்ன செய்கிறார்? சீலாவை தெரிந்து கொள்ளுகிறார். பர்னபா மார்க்குவை கூட்டி கொண்டு போகிறார். ஒரு காலத்தில் இந்த மார்க்கு நம்மோடு கூட ஊழியத்திற்கு வரக்கூடாது, இவன் ஊழியத்திற்கு சரியானவன் அல்ல, ஊழியத்திற்கு லாயக்கில்லாதவன், இவன் ஊழியத்தில் முழுமையாக ஈடுபட மாட்டான், பாதியிலே விட்டுட்டு போயிடுவான், அவனை நம்பி ஒரு ஊழியத்தை கொடுக்க முடியாது, பாதியிலே விட்டுட்டு போயிடுவான், அவனை நம்பி ஒரு ஊழிய பொறுப்பை கொடுக்க முடியாது, பாதியாக விட்டு போய்விடுவான், இவன் வரக்கூடாது என்று சொன்ன பவுல் இப்பொழுது சொல்லுகிறார், அவனை கூட்டி கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். இதில் 2 பேரை பாராட்ட வேண்டும். ஒன்று பவுல், நீ முன்பு தான் ஊழியத்திலே சரியில்லாதவனாக இருந்தாய், இப்போ நான் உனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன், நீ வா என்று. ஆண்டவர் நமக்கு மறுபடியும் சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இந்த சபையின் மூலமாக, இப்படிப்பட்ட சாங்டிஃபிகேஷன்ஸ் மீட்டிங்ஸ் மூலமாக நமக்கு வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது. மார்க்குவையும் பாராட்ட வேண்டும். நான் முன்பு தான் அப்படி இருந்தேன், இப்போ அப்படி கிடையாது, நான் ஊழியத்தில் கடைசி வரைக்கும் நான் வருவேன், என்னை நம்பி ஊழியத்தை கொடுங்க, நான் ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு மார்க்கு தன்னை ப்ரூவ் பண்ணி காண்பித்தான். ஊழியத்திற்கு பிரயோஜனமாக இருங்கள். கர்த்தர் உங்களை வைத்த இந்த ஏலிம் சபைக்கு பிரயோஜனமாக இருங்கள். சபையில் நடக்கிற கூட்டங்களுக்கு பிரயோஜனமாக இருங்கள். ஏலிம் சபையில் நடக்கிற ஊழியங்களுக்கு பிரயோஜனமாக இருங்கள். எத்தனையோ அத்திமரம் இருந்தது, எத்தனையோ திராட்சை தோட்டங்கள் தேசத்தில் இருந்தது. ஆனால் எஜமான் அந்த அத்திமரத்தை ஒரு திராட்சை தோட்டத்திலே தான் கொண்டு வந்து அவர் வைத்தார்.
எவ்வளவோ சபைகள் இருக்கலாம், ஆனால் அத்திமரமாகிய நம்மை கர்த்தர் இந்த ஏலிம் என்கிற திராட்சை தோட்டத்திலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார் என்றால் ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம் ஊழியத்திற்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். ஊழியத்திற்கு பிரயோஜனமாக இருங்கள். நம் நிமித்தம் 4 ஆத்துமாக்கள் வர வேண்டுமே தவிர நம் நிமித்தம் ஆத்துமாக்கள் சிதறடிக்கப்பட்டு போகக்கூடாது. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள், தாளந்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள், ஊழியத்திற்கு பிரயோஜனமாய் இருங்கள். எந்தெந்த விதங்களிலே ஊழியத்திற்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டுமோ அந்தந்த விதங்களிலே ஊழியத்திற்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். இந்த சாங்டிஃபிகேஷன் மீட்டினுக்கு வந்திருக்கிற நாம், இல்லை என்றால் ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற நபர்கள் யாராக இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும், இதுவரை நான் ஊழியத்திற்கு பிரயோஜனம் இல்லாதவனாக நான் இருந்தேனா ஆராய்ந்து பார்த்து இனி வருகிற காலங்களில் ஆகலும் இல்லை, நான் இந்த ஊழியத்திற்கு பிரயோஜனமாக இருப்பேன், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நான் பிரயோஜனம் உள்ளவனாக இருப்பேன். சில ஆண்டுகளுக்கு முன்பாக சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரி, அவர்கள் ஊழியத்தில் அதிக நாட்டம் இல்லாதவர்கள், சபைக்கு வருவார்கள் போவார்கள், அவ்வளோதான். ஆனால் ஒரு பர்டிகுலர் டிவி மினிஸ்ட்ரிக்கு அவங்க ஆஃபரிங் மட்டும் அனுப்பியிருந்தாங்க. சில மாதங்கள் தொடர்ந்து அனுப்பினார்கள், அதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு நாள் அவர்களுக்கு ஒரு தரிசனம், அந்த தரிசனத்தில் அவர்களுடைய ஆவி எடுக்கப்பட்டு பரலோகத்துக்கு போகிறார்கள். அந்த இடத்துல நிறைய நபர்களை சந்திக்கிறார்கள். ஒவ்வொரு நபராக வந்து சொல்லுகிறார்கள், அம்மா உங்கள் மூலமாக தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். அந்த நபர் யாருன்னே தெரியல. ஏன் மூலமாக இவங்க ரட்சிக்கப்பட்டாங்களா, நான் எங்கே இவங்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னேன். இன்னொரு சகோதரி ஓடி வந்து சொல்லுகிறார்கள், கைகளை பிடித்து கொண்டு, உங்கள் மூலமாக தான் நான் கிறிஸ்துவை அறிந்து கொண்டேன், இப்பொழுது நான் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறேன். யார் இவங்க தெரியல அந்த சகோதரிக்கு. இன்னொருவர் ஓடி வந்தார், நான் தற்கொலைக்கு நேராக போய் கொண்டிருந்தேன், உங்கள் மூலமாக தான் சத்தியத்தை அறிந்து கொண்டேன். இவங்களுக்கு ஒன்றும் புரியல. ஒரு தெய்வதூதன் வந்து சொல்லுகிறார், ஒரு பர்டிகுலர் டிவி மினிஸ்ட்ரிக்கு நீ விதைத்தாயே, அந்த விதையின் மூலமாக சொல்லப்பட்ட வசனங்கள் அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கடந்து போனது. அந்த வசனங்கள் இவர்களை தொட்டு இவர்கள் மனம் திரும்ப உதவி செய்தது. அவங்களுக்கு தெரியல, அவங்க டைரக்டாக இன்வால்வ் ஆகலை, ஆனால் விதைத்தார்கள். விதைக்கிறோமே அதுவே ஒரு ஊழியம். முழங்காலில் நிற்கிறோமே அதுவே பிரயோஜனமாக இருக்கக்கூடிய ஊழியம். தேசத்துக்காக சபையிலே வந்து கண்ணீர் விடுகிறோமே அதுவே பிரயோஜனமாக இருக்கக்கூடிய ஒரு ஊழியம். ஊழியத்திற்கு பிரயோஜனமாக இருங்கள். கர்த்தருடைய ராஜ்யம் உங்கள் நிமித்தம் கட்டப்பட வேண்டும், பிசாசினுடைய ராஜ்யம் இடிக்கப்பட வேண்டும். 3 காரியங்கள். 1, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். 2வதாக தாளந்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். 3வதாக ஊழியத்திற்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருங்கள். இந்த 3 காரியங்களிலும் இதுவரைக்கும் நாம் பிரயோஜனமாக இருந்திருந்தால் இனி வருகிற காலங்களில் இன்னும் அதிக பிரயோஜனமாக இருக்க போகிறோம். இதுவரைக்கும் பிரயோஜனமே இல்லாதவர்களாக இருந்திருந்தால் இந்த சாங்டிஃபிகேஷன் மீட்டினில் நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். ஆண்டவரே, நான் பிரயோஜனமுள்ள ஒரு அத்திமரமாக இருக்க உதவி செய்வீராக. நாம் எழுந்து நின்று ஜெபிக்க போகிறோம். 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது? அத்திமரமே, உனக்கு 3 வருஷ காலம் கொடுக்கப்பட்டது. 3 வருஷ காலத்தையும் நீ வீணாக்கி விட்டாய். முன்பே தூரமாயிருந்த உன்னை கர்த்தர் அழகான திராட்சை தோட்டத்திலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். திராட்சை தோட்டத்துக்கு வெளியே இருந்த உன்னை இப்பொழுது திராட்சை தோட்டத்துக்கு உள்ளே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். முன்பு வெளியே இருந்த நம்மை கர்த்தர் உள்ளே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். தூரமாயிருந்த நம்மை அவருக்கு சமீபமாய் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். பிரயோஜனமாய் இருக்க வேண்டும், பிரயோஜனமாய் இருக்க வேண்டும். நல்ல திராட்சை தோட்டம், நல்ல தோட்டக்காரன், நல்ல எஜமான், நல்ல நிலம், நல்ல சீதோஷ்ண நிலைகள் எல்லாம் இருந்தது. ஆனால் இந்த அத்திமரம் எதையும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளவில்லை. எத்தனையோ இடங்களிலே இந்த சாங்டிஃபிகேஷன் மீட்டிங்ஸினுடைய பிளெஸிங்ஸ் இல்லை, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எத்தனையோ இடங்களிலே சபைகள் திறந்த வாசல்களாக இல்லை, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அத்திமரமே, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள். நேரத்தை வீணாக்காதே, காலத்தை வீணாக்காதே. காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது, அதை வீணாக்காதே. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள், தாளந்தை பிரயோஜனப்படுத்திக் கொள். ஆண்டவர் என்ன தாளந்தை கொடுத்திருக்கிறார்? முழங்கால் படியுங்கள், ஜெபியுங்கள், ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய தாளந்துகளை உணர்த்துவார்.
அந்த தாளந்தை பிரயோஜனப்படுத்துங்கள். தாளந்தை பிரயோஜனப்படுத்துங்கள். ஊழியத்திற்கு பிரயோஜனமாய் இருங்கள். சபைக்கு பிரயோஜனமாய் இருங்கள். இந்த சபையிலே கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார் என்றால் இந்த ஏலும் திருச்சபையினுடைய ஊழியங்களுக்கு பிரயோஜனமாய் இருங்கள். ஒரு நாள் வந்தது, பவுல் சொன்னார், அவனை அழைத்து கொண்டு வா, அவன் ஊழியத்தில் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். ஒரு நாள் வரும், பவுலை காட்டிலும் மேலாக இருக்கக்கூடிய பெரியவர் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுவார், இந்த குடும்பம் என்னுடைய ஊழியத்திற்கு பிரயோஜனம் உள்ள குடும்பம். இந்த வீடு, இந்த குடும்பம், இவர்கள் என்னுடைய ஊழியத்திற்கு பிரயோஜனமாக இருந்தார்கள். நம்முடைய வீடு ஊழியத்திற்கு பிரயோஜனம் உள்ள ஒரு வீடாக இருக்க வேண்டும். மார்த்தாள் மரியாளுடைய வீடு அப்படிதான் இருந்தது. ஆண்டவர் வந்து போவதற்கு அவருடைய ஊழியத்திற்கு பிரயோஜனமாய் இருந்த ஒரு வீடு. இந்த மார்க் என்பவன் யார்? 4 சுவிசேஷங்களிலே 2வது சுவிசேஷமாக வருகிற அந்த மார்க் என்கிற சுவிசேஷத்தை எழுதினவர் தான் இந்த மார்க். ஊழியத்திற்கு வர வேண்டாம் என்று சொன்னவன் ஊழியத்திற்கு அழைப்பு கொடுக்கிறார். அவனை கூட்டி கொண்டு வா, அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். இன்றைக்கு இரவு உங்களுக்கு ஒரு அழைப்பு வருகிறது. தேவன் உங்களை அழைக்கிறார். என் ஊழியத்திற்கு நீ பிரயோஜனமாய் இருப்பாயா? என் ஊழியத்தை கட்டி எழுப்புவாயா? என் ராஜ்யத்தை கட்டுவாயா? மந்தையிலே ஆடுகளை சேர்ப்பாயா? உங்களுக்கு ஒரு அழைப்பு வருகிறது. சகோதரனே, சகோதரியே, இந்த இரவு நேரத்தில் கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். வெளியே மழை பெய்து கொண்டிருக்கலாம், சூழ்நிலைகள் எப்படியோ காணப்படலாம், ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய நமக்கு ஒரு அழைப்பு வருகிறது. என் ஊழியத்திற்கு நீ பிரயோஜனமாய் இருப்பாயா? இந்த சுத்திகரிப்பின் நாட்களிலே நம்மை சுத்திகரித்து கொள்ள போகிறோம். நான் நேரத்தை வீணாக்கி விட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னிப்பீராக. நான் தாளந்துகளை பிரயோஜனப்படுத்தாமல் இருந்து விட்டேன், என்னை மன்னிப்பீராக. நான் ஊழியத்திற்கு பிரயோஜனம் இல்லாதவனாய் இருந்து விட்டேன், ஏதோ கடமைக்காக வருகிறேன் போகிறேன். இனி அப்படி அல்ல, நான் ஊழியத்திற்கு பிரயோஜனமாய் இருக்க வேண்டும். என்னுடைய வீடு, என் குடும்பம், நீர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள், ஏன் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாகனங்கள் கூட ஊழியத்திற்கு பிரயோஜனமாய் இருக்க வேண்டும். தகப்பனே, மத பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அர்ப்பணித்தும் மத பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. தங்களை தாங்களை நிதானித்து ஆராய்ந்து பார்த்து உம்முடைய அழைப்புக்கு ஒப்பு கொடுத்த உமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஏலிம் சபையிலே தொடர்ந்து நடைபெறுகிற இந்த சாங்டிஃபிகேஷன் மீட்டிங்ஸ் ஒவ்வொரு நாளும் மகிமையாய் இருக்கட்டும். இதை முன்னின்று மிகுந்த தரிசனத்தோடு பாரத்தோடு நடத்தி கொண்டு வருகிற சபையை விசாரிக்கிற எங்கள் அன்பு போதகர் ஆஸ்பான் ஜெபதுரை அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட உறுதியா இருக்கட்டும். உம்முடைய புயம் அவர்களை பலப்படுத்தட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், மகிமை உமக்கு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.